ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் சொல்ல போகிறேன். தலையில் அரிக்குது, பொடுகு இருக்குது, ரொம்ப காரணமே இல்லாமல் அரிக்குது, என்னன்னே தெரியல, ஸ்கேல்ப்பு க்ளீன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, அப்படின்னு டவுட் கேட்டவங்களுக்கான வீடியோ தான் இது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, டேண்ட்ரஃப் போகவே இல்லை, ரொம்ப இச்சிங் ப்ராப்ளமாக இருக்குது, ஹேர் ஃபால் ஆகுது, டேண்ட்ரஃப் ஃபேஸில் வருது, ஃபேஸில் ஒரு சில பேருக்குலாம் பிம்பிள்ஸ் இருக்கும், அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்கும் தலையில், அதெல்லாம் வந்து சரி பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் நான் சொல்ல போகிறேன். அண்ட் இது அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகுனா, நம்ம தலையை ஃபுல்லாக ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக க்ளீன் ஆகிட்டு நமக்கு ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணும், நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும், ஸ்பா பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இந்த ஹேர் பேக் போடும்போது நம்மளோட ஹேர் வந்து அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும், நமக்கு பார்க்கவே அந்த மினுமினுப்பை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக்கு. அது வந்து நீங்கள் எல்லாருமே, இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து குட் ரிசல்ட்ஸ் தரக்கூடிய சூப்பரான ஒரு ஹேர் பேக்கு. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். என்னோடய ஹேரை பார்த்தாலே தெரியும், நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உள்ள வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். இதை யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணும், ஹேர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். அந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது சாதம் வடித்த கஞ்சி. அதை 2 நாள் வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணேன். நீங்கள் வெளியில் ஸ்டோர் பண்ணாலும் பரவாயில்ல, நான் இதை ஸ்டோர் பண்ணி நல்லா புளிக்க வச்சுட்டேன். புளிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டி ஆகிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் வச்சுருந்தேன், 2வது நாள் நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஏதாவது ஸ்மெல் வந்துடுமா அப்படின்னு பார்க்க யோசிச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். ஒரு நாள் வைக்கும்போதே இந்த மாதிரி கட்டியாகிடும், அப்படியே நல்ல சாலிடாக ஆகிடும், அப்போ நம்ம பல்ப் மாதிரி ஆகிடும். நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே 1 கப் அளவுக்கு நான் கிரேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இது கூட நான் வந்து யூஸ் பண்ண லெமன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருந்தேன். அதோட ஸ்கின் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. அதை ஸ்கின்னை வந்து தூக்கி போடாமல் அதை கட் பண்ணி அது கூடயே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறதுனால ஸ்கின்னுமே நமக்கு ரொம்ப நல்லது தான். அதாவது லெமனோட ஸ்கின்னு, லெமன் இல்லைன்னா ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 நான் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க தூக்கி போடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை நான் இது கூட ஆட் பண்ணி நல்லா அரைச்சோம்னா அந்த ஸ்கின்னும் நல்லா அரைஞ்சிடும். மிக்ஸி ஜார் வந்து அந்தளவுக்கு அரைக்காது, கெட்டு போய்டும் நினைக்கிறவங்க நீங்கள் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமனோட ஜூஸ் மட்டும் அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக கிடைக்கும். இது கூட தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்புறம் நம்ம அப்ளை பண்ணுற ஹேர் பேக்கு தலையில் நிற்காது, தண்ணியாக ஒழுகி நம்மளோட ட்ரெஸ்ஸு மேலே, கழுத்து மேலே, உடம்பு ஃபுல்லாக ஆகிடும். அதனால் தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ணாமல் இந்த கன்சிஸ்டன்சி எடுத்துக்கோங்க. இதுவே எனக்கு ஒழுகிடுச்சு தான் ஹேரில் அப்ளை பண்ணும்போது. இந்த அளவுக்கு இருந்ததே எனக்கு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த அரிசி தண்ணி வந்து ரொம்ப 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 ஹேருக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இதை ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதை எடுத்து தனியாக வச்சுடுங்க. இது வந்து ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணால் சூப்பராக இருக்கும். இது கூட கடலை மாவோ இல்லை பாசிப்பருப்பு மாவோ இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள், இது ஏதாவது ஆட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க முல்தானி மெட்டி ஆட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கும் கூட இதில் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து தனியாக வச்சுட்டேன். நான் இது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுத்துக்கிறேன். இதுக்காக நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோன்னா, நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம தலையில் அப்படியே நின்றுட்டு நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது, ஆஃபீஸ் போகும்போது, இல்லை பசங்க பெட்டில் படுக்கும்போது, அந்த மாதிரி இருக்கும்போது ஃபுல்லாகவே ட்ரெஸ் ஃபுல்லாக ஆகிடும். அதுக்கு நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்காது. இன்னொரு தடவை இந்த ஹேர் பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணணுமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஆகிடும். அதனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற லெமன் வந்து ஸ்கேல்ப்பை நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். கோகோனட் மில்க்கு ரொம்ப ஒரு ஷைனிங் கொடுக்கறது கோகோனட் மில்க்கும் ரைஸ் வாட்டரும் தான். ஸ்கின்னுக்கு வந்து அந்த ஒரு சில்கினஸ் கொடுக்கறது வந்து இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே கொடுக்கும். நல்ல ஒரு ஸ்கேல்ப்பை க்ளீன் பண்ணி கொடுக்கும். இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹேர் பேக்கு. நம்ம வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிடலாம். எடுக்கணும், கோகோனட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ரைஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா
நீங்கள் ரைஸை கூட எடுத்துக்கலாம். ரைஸ் 1 கப் ரைஸ் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஹேர் பேக்கு. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி லிக்விடாக கிடச்சிருச்சு. இது கூட நான் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் எல்லாருக்கும் ஹேர் ஆயில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணாதீங்க. ஹேர் வாஷ் பண்ண ஹேரில் அப்ளை பண்ணாதீங்க. ஹேர் வாஷ் பண்ணியிருந்தாலும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் போடுங்க. நான் மோஸ்ட்லி ஹேர் பேக் அப்ளை பண்ணுறது எல்லாமே கோகனட் ஆயிலோ இல்லை ஜிஞ்சலி ஆயில் நல்லெண்ணெயோ ஏதாவது ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு தான் ஹேர் பேக் போடுவேன். அப்போ தான் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு போகும், நமக்கு ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணும். ஸ்கேல்ப்பில் இருக்கிற டர்ட்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது வந்து டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தால் தான் இது எல்லாமே ரிமூவ் ஆகி வரும். நான் இப்போ ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம அப்ளை பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் தான். ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிப் வரையும் ஹேரோட டிப் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு சிம்பிளாக தெரியும், பட் இதை நீங்கள் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணவங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் நாளே ஊற வச்சுருந்த வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நான் இப்போ ஆட் பண்ணலை, பட் இது 3மே அவ்வளோ ஒரு சில்கியாக இருக்கும். நீங்கள் இதை வந்து ஒரு டைம் அப்ளை பண்ணி இந்த ஹேர் பேக்கை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணிடுவீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக் போட்டிங்கன்னா உங்களோட முடி வந்து அவ்வளோ ஒரு பார்லரில் போய் ஹேர் ஸ்பா பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அண்ட் ஸ்கேல்பெல்லாம் க்ளீன் பண்ணும். டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க இதை வீக்லி 2 டைம்ஸ் கூட நீங்கள் வந்து இதை ஹேர் பேக் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்கேல்ப்பு ரிமூவ் பண்ணுற ஹேர் பேக் இது. நான் இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஹேர் பாருங்கள் எவ்வளோ ஒரு சில்கியாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு முன்னாடியெல்லாம் டேண்ட்ரஃப் இருந்தது, இப்போ டேண்ட்ரஃப் இல்லை. ஏன்னா நான் ரெகுலராக ஹேர் பேக் வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு ஹேரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய வீடியோஸில் நேச்சுரலாக எப்படி ஹேரையும் ஸ்கின்னையும் மெயின்டைன் பண்ணுறது, எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்கிறேன். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில்